வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உடல்நலம் என்ற தலைப்பின் கீழ் மனித உடலில் 3 ஓட்டங்கள் மற்றும் உடல், உயிர், மன இயக்க உறவுகள் பற்றிய கேள்விகளை பார்க்கலாம். மனித உடல் டேஷால் படைக்கப்பட்டது, இயற்கையால் படைக்கப்பட்டது. மனிதர்கள் டேஷ் காரணமாக உடலையும் அதன் உறுப்புகளையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அறியாமையின் காரணமாக உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள 3 ஓட்டங்கள் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். டேஷ் சீராக அமைய இரத்த, வெப்ப, காற்று ஓட்டங்கள் சீராக இயங்க வேண்டும். உயிரோட்டம் சீராக அமைய வலி, நோய்கள், மரணம் ஏற்பட காரணம் இரத்த, வெப்ப, காற்று ஓட்டங்களில் தடை, தேக்கம், திசை மாற்றம், வேக குறைவு அல்லது வேக அதிகரிப்பு ஏற்படும் போது வலி, நோய்கள், மரணம் ஏற்படலாம். காற்று, வெப்பம், இரத்தம் முறையே டேஷ் 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 என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். வாதம், பித்தம், சிலேத்துமம். மனித உடலில் 3 ஓட்டங்களை பற்றிய திருவள்ளுவருடைய குரல்: மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. உடலில் உள்ள டேஷ் அடர்த்திக்கு ஏற்ப இரத்த, வெப்ப, காற்று ஓட்டங்களின் வேகம் மாறுபடும். பஞ்ச பூதங்களின் அடர்த்திக்கு ஏற்ப டேஷ் குறைவால் உடல் செல்களின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது. ஜீவகாந்த குறைவால் உடலை பாதுகாத்து கொள்ளும் திறன் டேஷுக்கு இருக்கிறது. உயிர் துகள்களுக்கும் ஜீவகாந்தத்திற்கும் இருக்கிறது. நோய் என்பது உடலில் ஏற்படும் டேஷ் வழியே ஜீவகாந்தம் வெளியேறுகிறது. நோய் என்பது உடலில் ஏற்படும் ஒரு ஓட்டை, அதன் வழியே ஜீவகாந்தம் வெளியேறுகிறது. மனித உடல் டேஷ் 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 ஆக 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. மனித உடல் பருவுடல், நுண்ணுடல் மற்றும் காந்த உடலால் ஆனது. பருவுடல் என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. பருவுடலின் ஒவ்வொரு செல்களும் டேஷ்களால் ஆனது. ஒவ்வொரு செல்களும் கோடிக்கணக்கான உயிர் துகள்களால் ஆனது. ஒவ்வொரு உயிர் துகள்களும் தற்சுழற்சி பெற்ற டேஷால் ஆனது. இறை துகள்களால் ஆனது. ஒவ்வொரு உயிர் துகளும் டேஷ் வடிவமானது, உருளை வடிவமானது. உருளை வடிவான இறை துகளை டேஷ் 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 என்றும் அழைக்கலாம். சூட்சும உடல், நுண்ணுடல், உயிராற்றல், உயிர் துகள்கள் என்றும் அழைக்கலாம். பிரபஞ்சத்தில் இருக்கும் விண் துகள்கள் டேஷ் எனப்படுகிறது. மகாகாசம். பஞ்சபூதங்களில் உள்ள விண் துகள்கள் டேஷ் எனப்படுகிறது. பூத்தாகாசம். உயிர்களில் காணப்படும் உயிர் துகள்கள் டேஷ் எனப்படும். சித்தாகாசம். ஒவ்வொரு உயிர் துகளும் டேஷ் 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 என்ற 4 பரிமாணங்களை கொண்டது. பருமன், வேகம், தூரம், காலம் என்ற 4 பரிமாணங்களை கொண்டது. உயிரின் அளவை பற்றிய திருமூலர் பாடல்: மேவிய சீவனது வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 மூலாதார சக்கரம் என்பது டேஷ் 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 ஆகும். உயிர் துகள்களின் மையம் சிவகாந்த மையம், கருமையம். கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையே உள்ள மையம் டேஷ் எனப்படுகிறது. மூலாதார சக்கரம் கருமையம். உயிர் ஓட்டத்திற்கு டேஷ் இயக்க மையமாக உள்ளது. கருமையம் இயக்க மையமாக உள்ளது. ஜீவகாந்த சக்தியின் செயல் திறன்கள் யாவை? உயிர் துகள்களின் அளவையும் விந்துநாத திரவத்தின் தரத்தையும் பொறுத்தது ஜீவகாந்த சக்தியின் செயல்திறன். உடலை நலமாக வைத்துக்கொள்ள டேஷ் டேஷ் மிக அவசியம். ஜீவகாந்த சக்தியும் உயிர் துகள்களும் அவசியம். உடம்பில் உள்ள உயிர் துகள்களில் கலந்துள்ள இறை துகள்கள் தற்சுழற்சி மூலமாக டேஷ் மாற்றம் பெறுகிறது, ஜீவகாந்தமாக மாற்றம் பெறுகிறது. காந்த சக்தியின் ஈர்ப்பு மற்றும் தள்ளும் விசைகளே டேஷ் மூலமாக உடல் சிற்றறைகளை ஒரு கட்டமைப்பில் வைத்துக்கொள்ள உதவுகிறது. துருவ முனைப்பு, பொலாரிட்டி. உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை ஜீவகாந்தம் டேஷ் மற்றும் டேஷ் வடிவத்தில் மாற்றித் தருகிறது. மின்சார மற்றும் ரசாயன வடிவத்தில்
மாற்றித் தருகிறது. துருவ முனைப்பு அதாவது பொலாரிட்டி குறைவதால் உடலில் டேஷ் மற்றும் டேஷ் ஏற்படுகிறது. பலகீனம் மற்றும் நோய்கள் ஏற்படுகிறது. சிவகாந்த அலைகளே டேஷ் எனப்படுகிறது. மனம் எனப்படுகிறது. மனம் என்பது டேஷ் ஆகும். உயிரின் படர்க்கை நிலை. மனமே உடலில் உள்ள 5 பஞ்சேந்திரியங்கள் மூலமாக டேஷை அறிய பயன்படுகிறது. வெளி உணர்வுகளை அறிய பயன்படுகிறது. பஞ்சேந்திரியங்கள் தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. பஞ்சேந்திரியங்களின் தன் மாத்திரைகள் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் ஆகியவை. தன்மாத்திரை உணர்வுகளே டேஷ் ஆக கருமையத்தில் பதிவாகிறது. இன்ப துன்ப பதிவுகளாக கருமையத்தில் பதிவாகிறது. டேஷ் மனதின் மூலமாகவும் பிறப்பிடமாகவும் உள்ளது. கருமையமே மனதின் மூலமாகவும் பிறப்பிடமாகவும் உள்ளது. பூமியின் சுழற்சியே டேஷ் கசிவிற்கும் விரயத்திற்கும் காரணமாகும். விந்துநாத திரவத்தின் கசிவிற்கும் விரயத்திற்கும் காரணம். விந்துநாத திரவத்தின் திணிவு டேஷின் திணிவை பொறுத்தது. உயிர் துகள்களின் திணிவை பொறுத்தது. அதிகப்படியான விந்துநாத திரவத்தின் வெளிப்பாடு மற்றும் செலவு டேஷுக்கான முக்கிய காரணமாகும். நோய்க்கான முக்கிய காரணமாகும். பிரம்மச்சரியத்தை நிலைப்படுத்த டேஷ் டேஷ் அவசியம். உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி அவசியம். நீண்ட காலமாக நோயின்றி இளமையுடன் வாழ மகரிஷி அவர்களின் டேஷ் பயிற்சி உதவுகிறது. காயக்கல்ப பயிற்சி உதவுகிறது. தொடர்ந்து காயக்கல்ப பயிற்சி செய்வதால் டேஷ் மற்றும் டேஷ் வளத்தை காக்கலாம். விந்துநாத திரவத்தை கெட்டிப்படுத்தலாம். மேலும் உடல் மற்றும் மன ஆன்மீக வளத்தை காக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம்.